ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை தொக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, இது 4 பொருளையும் நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் வாணலில் நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். வெந்தயம் மட்டும் நல்லா கருகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா வாசம் வந்துடும், கசப்பு தன்மை ஏறிடும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வறுபட்டதும் இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும், அதனால் இதை ஆறட்டும். இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு அரை துண்டு இஞ்சை தோல் நெடுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து வதக்குங்க. இது கூடவே இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொஞ்சமாக முருங்கைக்கீரை அதையும் நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி வறுபடுமான்னு கேட்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிட்டு திருப்பி துவையலை அரைச்சிட்டு நம்ம திருப்பி எண்ணெயில் வதக்க தான் போகிறோம். அதனால் இதை மாதிரி நல்லா வறுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வறுத்த பொருட்களை சேர்த்து கல்லுப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்தது கூட இப்போ இந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை புளியை நம்ம சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்ல, தண்ணி ஊற்றாமையே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு வாணலில் நல்லெண்ணெயை நிறைய விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய நல்லெண்ணெயை விட்டுட்டு வடகம் இருந்தால் தாளிங்க. வடகம் தாளித்து இந்த கருவேப்பிலை தொக்கு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல்லை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை தொக்கை இதில் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ உப்பு பெருங்காயம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம அரைக்கும் போதே நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜில் அந்த அரைக்கும் பொழுது மறந்துட்டிங்கன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தோம்னா நம்ம கருவேப்பிலை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.